ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சரண்யா. என்னடா வீட்டில் நிற்கிறா அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. மைண்டு ஒரு இதில் இல்லைன்னா எனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு நான் சொல்ல வரல. பிள்ளை வேணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் சமாளிக்கவும் எனக்கு முடியல. அவங்க பிள்ளை வேணும்னு நினைக்க தான் செய்வாங்க இல்லையா? நம்ம வேண்டான்னு நம்ம போய் சொல்ல முடியாது. அவன் வேண்டாம், என்னை அடிக்கிறான், அங்கே வரக்கூடாது அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. என்ன பிள்ளைய விட்டுட்டு சரி நான் போகிறேன், வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் இப்படி தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, வேண்டான்னா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போ. நான் பிள்ளை வேண்டான்னே சொல்லலைங்க. கொஞ்ச நாள் நீங்கள் பார்த்துருங்க, நான் வேலைக்கு போகிறேன், அந்த கதையே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணனே தெரில ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நடுவில் உங்கள் கமெண்ட் வேறு வேறு லெவலில் போயிட்டுருக்கு. நாடகம், அப்புறம் ட்ராமா, அதுக்கப்புறம் என்னெல்லாம் சொல்லி வச்சுருக்கீங்க தெரியுமா? பிறந்த நாளைக்கே ட்ரெஸ் எடுக்க காசு இல்லை, அதனால் இந்த ட்ராமா. நான் யார்கிட்டையும் காசே கேட்கலையே ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுங்கள், யார்கிட்டயாச்சும் நான் காசு கேட்டேனா அவங்கக்கிட்ட எனக்கு காசு போட்டு விடுங்க, நான் கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா? இதுக்கப்புறம் ஒரு நான் பார்த்தேன். சரி, பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம நிலமை என்னன்னு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் இல்லையா? நான் ட்ராமா பண்ணுறேன்னா இல்லை என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத அந்த ஆண்டவனுக்கு தெரியும்ல. அவரே என்னை பார்த்துப்பார், சரியா? அதில் நீங்கள் இந்த மாதிரி மனசை ஏற்கனவே ரணமாகி போயிருக்கு. இதில் உங்கள் கமெண்ட் வேறு. நீங்கள் ஆனால் நல்லா செய்கிறீங்கண்ணா, மனசனை போட்டு செய்யுங்க. எல்லாரும் செய்கிறாங்க, நீங்கள் செய்யக்கூடாதா? செய்யுங்க, எவ்வளோ முடியுமோ அதை அந்த அளவுக்கு பண்ணுங்க.